நாகர்கோவில் மரணத்தை பொறுத்த வரைக்கும் சார் அதுல அமைச்சர்கள் போய் யாரும் சந்திக்கலாம். இன்னைக்கு தான் கேபினெட் நிவாரணங்கள் இன்னைக்கு தான் கேபினெட் மீட்டிங் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எங்களுடைய அமைச்சர்கள் சென்று அந்த குடும்பத்தினை சந்திக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு நேற்றே தகவல் அனுப்பப்பட்டு விட்டுச்சு. அமைச்சர்கள் வந்து சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அனைத்து சப்போர்ட்டும் கண்டிப்பாக அந்த அரசு அவங்களோட துணை நிற்கும். இன்று அவங்களுடைய குடும்பத்தினர் அரசு சார்பாக அமைச்சர்கள் சென்று சந்திக்கிறாங்க. இல்லை, பழனி விவகாரத்தில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நம்மெல்லாம் பார்த்துட்டே வரோம். நமக்கு வந்து இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பத்திரப்பதிவுத்துறை எப்படி செயல்படுச்சுன்னு தெரியும். நைட்டு 9 மணி வரைக்கும் பத்திரப்பதிவுகள் நடந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் பத்திரப்பதிவுத்துறை யார்கிட்ட இருந்துச்சு? மூர்த்திகிட்ட இருந்துச்சு. இந்த பத்திரப்பதிவுத்துறை எப்படி நடந்துச்சு? நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் பத்திரப்பதிவு நடந்திருக்கு. எக்ஸசிவ் பத்திரப்பதிவு நடந்திருக்கு. எவ்வளோ நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் போய் பத்திரம் முடிக்கிற நிலைமையில் தான் இருந்துச்சு. எவ்வளோ நீங்கள் டைட் பண்ணாலும் இன்றைக்கி இருக்கிற பத்திரப்பதிவுகளில் பெரும்பாலான ரெஜிஸ்ட்ரார்ஸோடைய நிலைமை என்னென்னா, அவங்க யாரும் ப்ராப்பராக ரிட்டையர்ட் ஆக கூட முடியாத அளவுக்கு தான் அவங்க ரெஜிஸ்ட்ரார்ஸோடைய அவ்வளோ பெண்டிங் கேசஸ் இன்றைக்கி இருக்கிற பத்திரப்பதிவு இருக்கிற ரெஜிஸ்ட்ரார்ஸில் இருக்குது. மேக்ஸிமம் புறையோடிக்கு இருக்கிற ஒரு துறைனா பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை. அவ்வளோ லஞ்சம் லாவண்யம். முன்னாடி இருந்த அமைச்சர் மூர்த்தி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்துலேயும் ஒரு ஆளை போட்டு மினிஸ்டர் கட்டிங்னு வாங்கிட்டு இருந்தாங்க. மினிஸ்டர் கட்டிங்க்கு ஏன்னா அதனால தான் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பத்திரம் முடிச்சிங்கன்னா 20,000 ரூபா லஞ்சமாக போகும். 1 லட்ச ரூபாய்க்கு வீடு விற்கிறவங்க, ஒரு இடம் விற்கிறவங்க கஷ்டத்தினால அவங்கள ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம், ஒரு காது குத்துன்னு ஒரு கஷ்டத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வைப்பாங்க. அதுக்கு 20,000 ரூபா கட்டிங் போகும். அதில் மினிஸ்டர் கட்டிங்னு அங்கேயே ஆளை போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோ மோசமான இந்த துறை. இப்போ இந்த அரசு வந்த பிறகு அவ்வளோ சீரமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துல சீரமைப்பு செஞ்சுட்ருக்கு. இதில் புறம்போக்கு நிலங்கள் பட்டா போகிறதா இருக்கட்டும், ஏரியை பட்டா போகிறதா இருக்கட்டும், இல்லை அது இல்லாமல் பத்திரப்பதிவு துறையில் எங்கெங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ எல்லா இடத்துலையும் பத்திரப்பதிவுகள் அவ்வளோ நடந்திருக்கு. இதை எல்லாத்தையும் சீரமைக்கிற வேலைகளில் இந்த அரசு வந்த பிறகு அந்தந்த துறை அமைச்சர் செஞ்சுட்ருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தட் தான் வந்து இந்த கோயில் நிலங்களை அத்தனையும் மீறி அன்றைக்கி அந்த ஜேசி வந்து நாங்கள் அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தோம். அந்த ஜேசி தொடர்ந்து அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு வந்து இதை பதிவு செய்யக்கூடாதுன்னு லெட்டர் அனுப்பிச்சிட்டே வர்றாரு. அதையும் மீறி அந்த பத்திரப்பதிவில் இருக்கிற ஒரு நாளில் வந்து, ஏன்னா இன்றைக்கி இருக்க பெரும்பாலான பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரார்ஸில் என்ன ப்ராப்ளம்னா, அவங்கள அவ்வளோ கேஸ் இருக்குது. யார் ரிட்டையர் ஆகிற எண்ணம் கூட கிடையாது. எப்போ வந்தாலும் இப்போட நின்றுட்டு போகிறான்ற சஸ்பெண்ட் ஆனால் கூட அப்படியே போகலான்ற நிலைமையில் தான் எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ பணங்கள் புலங்குற இடம். ஸோ அதை முழுவதுமாக சீரமைக்க வேண்டிய நேரம் இது. கண்டிப்பாக இந்த அரசு முழு கவனம் செலுத்தும். அதில் ஒரு விஷயம், எந்த விதத்திலும் இதில் அரசுலையோ அரசு சார்ந்த எந்த அதிகார மையத்திலையோ யாருக்கும் தொடர்பு கிடையாது. 100% இதில் விசாரணை பெரிய லெவலில் எந்த லெவலில் வேணாலும் விசாரணை நடத்தப்படும். யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டுருவாங்க. ஏன்னா இதில் பத்திரப்பதிவில் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. ஒரே நாளில் அந்த நபர் வந்து 3-4 மாதங்களாக 1 வருஷம் அந்த சம்மந்தப்பட்ட 2 பேர் வந்து நாங்களும் தெளிவாக விசாரிச்சு விட்டோம். அந்த 2 நபர்களும் அவங்க வந்து இதே வேலை தான். அவங்க வந்து போலி பத்திரங்கள் போகிற நபர்கள் தான். இது அந்த ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்குது. நீங்கள் லேண்ட் கிராபிங்னே ஒரு செல்லு வச்சுருந்தது திமுக தான். திமுகவை ஒடுக்குவதற்காக திமுக செய்த அனைத்து லேண்ட் கிராபிங்லையும் போலி பத்திரங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்காக லேண்ட் கிராபிங்ன்ற செல் உருவாக்கப்பட்டது திமுக தான். இன்றைக்கி கடந்த 5 ஆண்டுகளில் இவங்க இருந்தப்போ எவ்வளோ திருவள்ளூர் முழுவதும் போலி பத்திரங்கள். பெரும்பாலான இடங்களில் திமுக சார்ந்த நபர்களும் அவ்வளோ போலி பத்திரங்கள் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஊருக்கு 2 பேர் 4 பேர் வளர்த்து அங்கங்கே இருக்கிறவங்க அனைவரும் திமுக சார்ந்தார்களும் வந்து இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. கீழே எல்லா லெவலையும் அதை சீரமைக்க வேண்டிய வேலைகள் இருக்குது. அந்தந்த துறை அமைச்சர் முழுமையாக ஈடுபட்டு இருக்காங்க. எந்த அளவிலும் இந்த அரசு ஒரு ரூபாய் கூட அந்த அரசு சார்பாக எதுலேயும் அதில் ஈடுபடுத்தப்படவில்லை. முழு அளவில் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பத்திரம் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பத்திரங்கள் அங்கங்கே இப்படி தான் இருக்குது. யாராவது கவனத்துக்கு வந்தால் கண்டிப்பாக கொடுங்க. அது பத்திரம் ரத்து செய்யப்படும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது சம்மந்தப்பட்ட நபர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். நிறைய பேர் வந்து என்ன லேண்ட் கிராபிங் செல்லில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே தெரியாமல் இருக்காங்க. இப்போ எனக்கு வருது நிறையா. இப்போ லா டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி போலி பத்திரம் பண்ணிட்டாங்கன்னு எல்லாருக்கும் நாங்கள் வந்து இங்கேருந்தே ஃபார்வர்ட் பண்ணி அந்தந்த எஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணி கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி லேண்ட் கிராபிங் பண்ணிருக்கோம் இப்போ கடந்த 5 வருஷமாக பண்ணதில். ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் பத்திரப்பதிவுத்துறையில் கண்டிப்பாக கடந்த 5 ஆண்டுகள் அவ்வளவு தூரம் மோசடி செய்யப்பட்ட, அவ்வளோ தூரம் பண வசூல் செய்யப்பட்ட ஒரு துறை. அதை சீரமைக்கும் வேலை அந்த துறை அமைச்சரும் HRNCயில் தெரியும். எவ்வளவு நிலங்கள் இருக்குன்னு தெரியல, எவ்வளோ தூரம் அதை வந்து ஆடிட் பண்ணணும்னு தெரில. ஸோ எல்லாத்தையும் சீரமைக்கிற வேலை நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இது தவறு எங்கே நடந்திருந்தாலும் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் யாருக்கும் இந்த அரசுக்கும் எந்த குறுக்கீடும் கிடையாது. இதில் சம்மந்தப்பட்ட முழு விசாரணை முழு சுதந்திரத்தோடு அங்கே இருக்க காவல்துறை செஞ்சுட்ருவாங்க. கண்டிப்பாக யார் சம்மந்தப்பட்டதாலும் 100% கைது செய்யப்படும்.